ஹேடா சலகுட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே ஜேகே வீடியோஸ் தான் பார்க்குறீங்க, வேறு மெம்பர்ஸோட வீடியோஸை மாட்டுறீங்க. ஏன்னு எனக்கு தெரியல. மெட்னி லைன்ஸோட வீடியோஸும் நீங்கள் பார்க்கவே மாட்டேன்றீங்க, ஹயாங் லைன்ஸும் அதே மாதிரி தான். ஆனால் ஏன்னு எனக்கு தெரியல, ஜேகேவோட வீடியோஸ்க்கு மட்டும்தான் வியூஸ் அதிகமாக போகுது. எல்லா மெம்பர்ஸோட வீடியோஸையும் பாருங்கள். எனக்கு என்னோடய சேனலில் மட்டும்னு நான் சொல்லலை, இதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காகவே ரொம்ப எஃபர்ட் எடுத்து போடுவாங்க. அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதுவும் நம்ம கியூடிஸில் ஒருத்தங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்ட்ரோ பார்த்துடலாம். மேரேஜ் ஆகிருச்சு. நம்ம ஜேகே ஐடல் தான், எஸ்கேல கிடையாது, நம்ம சவுத் இந்தியாவில் தான் அவர் ஐடலாக இருக்கார். அந்த மாதிரி சவுத் இந்தியாவில் மோஸ்ட்லி நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், சவுத் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் வீடியோஸ் போடுவேன் அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரியே பர்த்டேஸ் ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா 1 வீக்குக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. இன்றைக்கி நாளைக்கு எனக்கு பர்த்டே இல்லை வெட்டிங் டே இல்லை ஆனிவர்சரி அந்த மாதிரி எதுவுமே டக்குன்னு கேட்டிங்கன்னா என்னால் கன்ஃபார்மாக போடவே முடியாது. அண்ட் நிறைய பேர் மூவிஸ் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி என்னோடய ஃபோனில் இல்லை. ஸோ அதனால் என்னால் போட முடியாது. வேணும்னா நான் எஃப்எஃப்ஸாக போடுறேன், அதை நீங்கள் ஸ்டோரிஸாக அதாவது மூவிஸாக கன்வெர்ட் நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகேக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது. சப்பியான பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கணுன்ற அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவருக்கு பிடிக்கவும் இல்லை மேரேஜில். பட் ஆனாலும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அவர் பேரண்ட்ஸ்க்காக. ஏன்னா நீங்கள் ஜேகேக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு ரிலேட்டிவ், உங்களை அவனோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அந்த மாதிரிலாம் யோசித்து திங்க் பண்ணி நம்ம ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஜேகேக்கு சுத்தமாக உங்களை பிடிக்கவே இல்லை. ஒயனை 1 மந்த் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. இந்த 1 மந்த்லேயுமே ஜேகே உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு பாசமாக பேசுகிறது அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு எதுவுமே கிடையாது. திட்டிக்கிட்டே தான் இருப்பார். உங்களுக்குள்ளார இன்னும் எதுவுமே நடக்கலை. உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஜேகே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது. பட் ஆனால் நீங்கள் அது யார்கிட்டையுமே சொல்லலை, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லலை. ஜேகேவோட ஃபேமிலியிலேருந்து கேட்பாங்க, எப்படி அவனை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்ற எதுவுமே கேட்பாங்க. நீங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் போகுது அப்படின்றது தான் சொல்லுவீங்களே தவிர, பட் ஜேகே எப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்றத இது வரைக்குமே நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. இதே மாதிரி தான் ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இந்த 6 மந்த்ஸ்லேயும் ஜேகே நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன தப்புகளுக்கு கூட ரொம்ப ரொம்ப மோசமாக திட்டுவார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் யார்கிட்டையுமே இதை சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, ஜேகேவோட பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, அவங்க கேட்பாங்க உன்னை நல்லா பார்த்துக்கிறானா, எல்லாம் பண்ணுறானா அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆனால் நீங்கள் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பார்த்துக்கிறான் அப்படின்றதே தான் சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ உங்களோட பர்த்டே வருது, ஒயனோட பர்த்டே வருது. நீங்கள் ரொம்ப அவன் எவ்வளோ தான் திட்டினாலும் அட்லீஸ்ட் இந்த பர்த்டேக்காகுது அவன் என் கூட செலப்ரேட் பண்ணுவான். மேரேஜ் ஆகி வர ஃபர்ஸ்ட் பர்த்டே செலப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ ஆசையாக இருந்திருப்பீங்க. வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நீங்களே கேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜேகே வரவே இல்லை. நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம ஜேகே சைடு பார்க்கலாம். ஜேகே அவர் மற்ற மெம்பர்ஸ் கூட தான் இருக்கார். எல்லோரும் சரி சொல்கிறாங்க அவங்ககிட்ட, டே வீட்டுக்கு போடா, ரொம்ப டைம் ஆச்சுடா, உன் ஒய்ஃபு வெயிட் பண்ணுவா, போடா. எனக்கெல்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை ஹயாங், எனக்கு அவளை பார்க்கும்போது அவ்வளோ கோவமாக வருது. டீ என்னடா இப்படி பேசுகிற? ஜின்னு தான் பேசுகிறாரு. என்னடா இப்படி பேசுகிற? அவன் ஒய்ஃபுடா. அவன் ஒய்ஃபு. நம்ஜூன் தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்கோக், நீ தேவையில்லாமல் இந்த வேலை பண்ணிகிட்ருக்க ஜங்கோக். அவள் எவ்வளோ ஹயாங் போதும் ஹயாங், இதுக்கு மேலே அவளை பற்றி பேசாதீங்க. நீங்கள் அவளுக்காக என்கிட்ட பேசுறது எனக்கு இன்னமும் கோவத்தை தான் வருது ஹயாங். ஜங்குக், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஷூகா தான் பேச வராரு.
நான் எதுவும் கேட்க விரும்பலை. நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிருங்க. நான் இனிமேல் இங்கே வரவே இல்லை. ஏன்டா இப்படி பேசுகிற டயான்? போதும், அவளுக்காக என்கிட்ட விரைஞ்சு கட்டிட்டு யாரும் வராதிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கோவமாக வந்து அவர் கிளம்பி வந்து வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு இன்னமும் கோவது எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்போம். யாரு கேட்டு டெக்கரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டெக்கரேஷன் எல்லாத்தையுமே வந்து நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காரு ஜங்குக்கு. ஒயன் வந்து என்னடா சவுண்டு வருது, அவங்க தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. டைனிங்லேயே வந்து உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஜங்குக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. என்னடா சவுண்டு வருதுன்னு எந்திரிச்சு பார்த்தா அப்போ தான் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது. அவங்க எந்திரிச்சு வந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒயன் ரொம்ப வேகமாக நம்ம ஜங்குக்கிட்ட தான் போகிறாங்க. மாமா மாமா என்ன பண்ணுறீங்க மாமா? மாமா அவரை வந்து ஒயனோட ஹேண்ட்ஸை தள்ளி விட்டுட்டு பலார்னு ஒரு அறை தான் விடுறாரு. யாருக்கு யாரி மாமா? யாருக்கு மாமா? அப்போவே அவன்கிட்ட சொன்னேன், இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத, எனக்கு ஒன்று பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என்னத்தை பண்ண? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகுசாக இருந்தலான்னு நினச்சியோ? இங்கே சம்பாதிச்சது நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா திங்கலாம் அப்படின்ற நினப்பில் வந்து உட்காந்துட்டியோ? அதனால தான் அவ்வளோ தூரம் நான் வேண்டான்னு சொன்ன போதும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துட்டல நீ. எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஏன்னா அவங்க மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரீசனே அவங்க அப்பா அம்மா தான். அவங்க வந்து எனக்கு வந்து கேட்டிருந்துருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சொல்லியிருந்திருப்பாங்கன்ற அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒயன் வந்து மேரேஜை வந்து அக்செப்டே பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படிலாம் இல்லை ஜங்குக், போதும். இந்த நீலி கண்ணியை பிடிக்கிறதுலாம் நான் நிறையவே பார்த்துருக்கேன். அதை வந்து இங்கே என்கிட்ட பண்ணலான்னு நினைக்காத. உன்னை பார்க்கவே பிடிக்கல. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என்கிட்ட வந்து நீ இவ்வளோ இதாக பிஹேவ் பண்ணிருக்க, அதுவும் என்ன போய் கல்யாணம் பண்ணிகிட்ருக்க? இந்த மாமா நான் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணியிருக்கேன். இதை சாப்பிட பாருங்க, அதை சாப்பிடுப்பேன், இதுன்னு வந்து ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன். நடக்கிறதே வேற. பணத்துக்காக தானடி வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்ட்டு ஒயன்கிட்ட ஜங்குக் சொன்னதுமே ஒயனுக்கு சுத்தமாக வந்து ஹார்ட்டே பிரேக் ஆயிடுச்சு. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உன் உடம்பு பார்த்தியா, உன் மூஞ்சி பார்த்துருக்கியா? நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க? கொஞ்சமாச்சும் ஏதோ மேட்ச் ஆகுதாடி? சொல்கிறே, சொல்லு குண்டு பூசணிக்கா. ஒயனுக்கு அதை கேட்கவே முடியல. அவ்வளோ இன்சல்ட் பண்ணுறாரு ஜங்குக்கு. ஒயன் வந்து உடனே அங்கேருந்து ஓடி அவங்க வந்து கெஸ்ட் ரூமுக்கு ஓடி போய் கதவை மூடி லாக் பண்ணிட்டு உட்காந்து அவ்வளோ கதறி அலறாங்க. ஜங்குக்கு இன்னமும் கோவம் குறையில. அந்த கோவத்தோடையே வந்து டைனிங்க்கு தான் போகிறாரு. அங்கே போய் அவர் வந்து என்ன இங்கே கேக்கெல்லாம் இருக்குது, எதுக்கு கேக் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ தான் வந்து அதில் ஹாப்பி பர்த்டே போட்டு ஒயன் போட்டிருக்கு. ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டாகவும் ஃபீல் ஆகுது. ஒரு பர்த்டே அன்றைக்கி அவளை திட்டோமே அப்படின்ட்டு ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவளுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ட்டு வந்து அவர் அங்கேருந்து அந்த கேக்கையும் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அவரோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கிட்டாரு. ஒயனுக்கு வந்து அப்போ முடிவு பண்ணாங்க, இனிமேல் வந்து இவனை நம்பி நம்ம இருக்கவே கூடாது, நம்ம அப்பா அம்மாக்காக கல்யாணம் பண்ணோம், கொஞ்ச நாள் இவன் கூட இருந்துட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலான்ற முடிவுக்கு அவங்க எடுத்துட்டாங்க. அவங்க ஆல்ரெடி ஜாபுக்கெல்லாம் அவங்களுக்கே வந்திருக்கும். பட் ஆனால் இந்த மேரேஜ் ஆயிடுச்சின்ற ஒரு ரீசனுக்காக அவங்க வந்து ஜாபையும் வந்து விட்டு இருந்திருப்பாங்க. அகெயின் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஜாப் வேணும், நான் விட்டதான் எனக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து 2 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். இப்போ அவங்க ஃப்ரெண்டு மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களும் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு 2-3 days வெயிட் பண்ணு, நான் வந்து பேசிவிட்டு கன்ஃபார்மாக உனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி நான் பண்ணிட்டுருன்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து இந்த டெசிஷனை வந்து ரொம்ப வந்து முடிவு எடுத்துட்டாங்க. அதே இதுலேயே வந்து அவங்க அப்படியே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ரூமை விட்டு ஒயன் வெளியில் வரவே இல்லை. ஜங்குக் வந்து அவரும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்ன தான் திட்டினாலும் அவன் என்னத்தை பண்ண போகிறா, இந்தா சமைச்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க, அப்படி தான் வந்து தொலைய போகிற, எரிச்சல் மயிர் ஆகுது எனக்கு அப்படின்னு அவரும் வந்து கீழே வந்து பார்த்தா அவருக்கு எதுவுமே இல்லை. கிச்சனில் போய் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன், அங்கேயும் எதுவுமே இல்லை. என்னடா இது எதுவுமே இல்லை,
அப்பாடா! இனிமே இவ இந்த மாரி பண்ண மாட்டா போல. அப்போ நமக்கு ஓகே ஜாலியா இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அப்படியே போயிடுறாரு. இப்படியே டைம் வந்து லைக் 1 வீக் ஆயிடுச்சு. 1 வீக்குமே வந்து ஜேகே முன்னாடி ஒயன் வரவே இல்ல. அவங்களுக்கும் வந்து ஜாப் கிடைச்சிருந்திருக்கும். அவங்களும் வந்து ஜாப் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜேகேக்கு இது தெரியவே தெரியாது. மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக தான் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மேக்கப்னால் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனியில் தான் வந்து நம்ம ஒயின் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட பிடிஎஸ் பிக் ஹிட்டுக்கு எதிரியாக இருக்கிற கம்பெனின்னு வச்சுக்கலாம். லைக் காம்படிட்டிவான கம்பெனி, எதிரி கம்பெனின்னு வேணால் லைக் காம்படிட்டிவான கம்பெனியில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக. அவங்க ஒர்க் பண்ணுற ஐடல்ஸ் யார் அப்படின்னா வந்து நம்ம எக்ஸோ கூட தான் வந்து அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. எக்ஸோ கூட லைக் இது வந்து நம்ம ஜேகேக்கு தெரியவே தெரியாது. ஒர்க் பண்ணுறது அவர் வந்து வீட்டில் எப்படியும் வெட்டியாக தான் இருக்கா அப்படின்ட்டு அவர் தான் திங்க் பண்ணிட்டு இருந்திருப்பார். வீட்டுக்கும் வந்து லைக் 1 வீக்கு 10 டேஸ் இந்த மாதிரியே ஆயிடுச்சு. அந்த 10 டேஸுமே ஒயனை வந்து ஜேகே பார்க்கவே இல்லை. அவருக்கு வந்து ஒரு மாதிரி என்ன நடந்திருக்கும், அவள் இன்னும் உசுரோடு தான் இருக்காளா இல்லையா அப்படின்ற, அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டாலோ அப்படின்ற ஒரு தாட்டும் வேற அவருக்கு வருது. அன்னைக்கு வந்து அவர் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. ஆனால் அங்கே ஒயன் இல்லை. ரூம்லேயும் செக் பண்ணி பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ரொம்பவும் வந்து லைக் அவங்க வந்து எப்போ வராங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலே வீட்டுக்கு லைக் லேட்டாக வருது அதெல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் லைக் அவர் ஒரு 10, 11 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து நம்ம ஒயனே வீட்டுக்கு வராங்க. ஜேகே வெயிட் பண்ணி அவர் தூங்கிட்டே இருந்திருப்பார். ஒயனும் வந்து அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளார வந்து பார்க்குறாங்க, நம்ம ஜேகே தூங்கிட்டு தான் இருக்கார். அவர் கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு ஒயன் வந்து ரூமுக்கு போய் கெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ரூமை வந்து அவங்க டோர் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணுறாரு. அந்த டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டில் தான் வந்து ஜேகேவே எந்திரிக்கிறாரு. என்னடா சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு டைமை செக் பண்ணுறாரு. 11 ஆச்சு, இன்னமும் வராமலாம் இருக்கா, அப்போ என்ன சவுண்ட் அது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவர் ரூமுக்கு போய் கெஸ்ட் ரூம் போய் ஓப்பன் பண்ண பார்க்குறாரு. பட் ஆனால் லாக்கில் இருக்குது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஒயன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதவை தட்டுறாரு. ஒயன் கதவை ஒயன். சுத்தமாக ஒயன் வந்து கதவை திறக்கவே இல்லை. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகேவா இவகிட்ட இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கீயை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஒயனை சரி அவள் குளிச்சுட்ருக்குடா, வெளியில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ தான் ஃபுல்லாக எல்லாம் குளித்து முடிச்சுட்டு நம்ம ஒயன் வந்து டவலை பண்ணிட்டு வெளியில் வராங்க. ஜேகே பார்க்குறாரு. ஒயன் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு கேஷுவலாக சரி நம்ம ரூமுக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டுருக்காங்க. ஜேகே பார்க்குறாரு ஒயனை. அவ்வளோ வந்து லைக் உடம்பெல்லாம் வந்து ரொம்ப வந்து குறையாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. லைக் நீங்கள் ரொம்பவும் சப்பி கிடையாது, ரொம்பவும் ஒல்லியும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் கொஞ்சம் சப்பினஸோடு இருந்திருப்பீங்க. அதெல்லாமே குறைஞ்சி இப்போ வந்து நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க. ஜேகே பார்க்குறாரு, என்னடா இது இவ உடம்பு இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு குறைஞ்சிருக்கு. லைக் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஜங்குக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒயனை. அவருக்கும் வந்து லைக் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் ஃபியூ மினிட்ஸ் கழித்து என்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்னு ஒயனை ஃபீல் பண்ணிட்டு பார்த்தா நம்ம ஜேகே தான். அவருக்கு அவ்வளோ ஷாக்கு. கத்துறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, வெளியே போ, அறிவில்லை உனக்கு, இப்போ தான் வந்து அடுத்தவங்க ரூமுக்குள்ளே வருவீங்களா, கொஞ்சம் கூட சென்ஸுன்றதே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து இன்னும் வந்து வெளியில் போங்க முதல்ல, நான் உங்ககிட்ட வந்து பேசியாகணும், இதை இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், எனக்கு சிங்கமாக வாயில் வந்து தயவு செஞ்சு வெளியில் போயிருங்க மிஸ்டர் ஜங்கோக். உடனே ஜக்கு வெளியில் ஓடி போயிடுறாரு. அவருக்கு வந்து இங்கேருந்து ஏதோ பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அவரும் வந்து வெளியில் ஓடி போயிடுறாரு. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒயன் வந்து வெளியில் வராங்க. கொஞ்சம் கூட சென்ஸுன்றதே இல்லையா, இப்படி தான் வந்து அடுத்தவங்க ரூமுக்குள்ளார பெர்மிஷனே இல்லாமல் வருவீங்களா, அறிவுன்றதே இல்லை, பெரிய ஐடலு ஜென்டிலு அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்க, இதுதான் நீங்கள் வந்து ஜென்டில்மேனாக பிஹேவ் பண்ணுறதா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஜக்கே வந்து அவரோட லிப்ஸை தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது ஒரு மாதிரி அவருக்கு வந்து அப்படியே இழுக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, சடனாக ஒயனை வந்து கிஸ் பண்ணிடுறாரு. ஒயன் வந்து அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஜேகே பண்ணுறத. அவங்க ஜேகேவை தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க.
ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஃபோர்ஸை யூஸ் பண்ணி புஷ் பண்ணிட்டு பலார்னு ஒரு அரையிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பர்மிஷன் இல்லாமல் என்ன கிஸ் பண்ணுவேன்? அப்போ தான் நம்ம ஜேகே சென்ஸுக்கே வந்திருப்பாரு, என்ன வேலைட பண்ணிட்டோம் அப்படின்னு. அது வந்து என்ன வந்து இதை பாருங்கள் மிஸ்டர் ஜியோன், கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இல்லை நான் இருக்கிறது இன்னமும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் நான் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. அது இல்லை ஒயின், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் மிஸ்டர் ஜியோன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் வந்து கிளம்பிடுறேன், நாளைக்கே நான் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு ஒயன் வந்து சொல்லிட்டு போக போகிறாங்க. பட் ஆனால் ஜேக்கு வந்து ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி இல்லை ஒயன், நீ வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, என் தப்பு தான், நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தீங்க, ஆனால் நான் என் அப்பா அம்மாக்காக தான் ஒத்துக்கிட்டேன், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அது என்னோடய முட்டாள்தனம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஒயன் வந்து அவங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு உள்ளே இருந்து வெளியில் வராங்க. ஜேகே வந்து பார்க்குறாரு, ஒயன் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு அவர் கிளம்புறத. ஒயன் போகாத ஒயன், ப்ளீஸ் ஒயன், மிஸ்டர் ஜியோன் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, இது வரைக்கும் இந்த 6 months நான் பட்ட கஷ்டம் போதும், இனிமேல் நல்லா அதை தாங்க முடியாது. என்ன சொன்னீங்க, காசுக்காக உங்களை கல்யாணம் பண்ணனா? நீங்கள் எப்படியும் நினச்சிட்டு போங்க, இனிமேல் நான் எதை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது, கவலைப்பட்ட வரைக்கும் போதும். நான் உங்களை பற்றி கேர் எடுத்தது ஒரு ஒய்ஃபாக, உங்களோட ஹெல்த்தை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை, என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து நான் பண்ணது தான் என்னோடய பெரிய தப்பு. இதுக்கு மேலே எதுவும் நான் சொல்ல விரும்ப, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. ஜேகே கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு ஒயன் வந்து போயிடுறாங்க அங்கேருந்து. ஒயனுக்கு கிட்ட என்ன அவங்கள எப்படி தடுக்கிறது, எப்படி இது பண்ணுறது அவங்களுக்கு எதுவுமே தெரில. ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜேகேக்கு எத்தனையோ தடவை வந்து அவங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் மற்றவங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் எடுக்கவே இல்லை, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து ஜேகே ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. மெம்பர்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன் இப்படி இருக்க? அவர் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அங்கே இருந்த அயாங்ஸ்க்கு எல்லாருக்குமே செம்ம கோவம். ஜின்னு பலார்னு அரைஞ்சிட்றாரு ஜங்குக்கை. என்ன வேலை பார்த்துருக்க ஜங்குக், ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி, அதுவும் அவன் உன்னோட ஒய்ஃப் உன்னை நம்பி வந்திருக்கா, உன்னோட லைஃப்பை ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கா, அவகிட்ட இந்த மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? என்ன தான் உனக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணுவியா ஜங்குக்? பாவண்டா அவ, ஏன்டா இப்படி பண்ண? என்னால் கொஞ்சம் கூட வந்து நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஜங்குக். உன்னை வந்து நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப வந்து கெடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க, எங்களோட தப்பு தான் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்கிறாரு. எங்களோட தப்பு தான், நீ சின்ன பையன் சொல்லிட்டு உங்களை ரொம்பவே வந்து நாங்கள் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கோம், எங்கள் தப்பு தான் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதுக்கு, நாங்கள் தான் போய் வந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்களாம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்பவும் இன்னமும் கில்ட் ஆகுது. அப்படிலாம் சொல்லாதீங்க ஹயாங், நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, அவளை பிடிக்கல அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி பண்ணேன் ஹயாங். என்ன தான் பிடிக்கலனாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது ஜங்குக். இனி வந்து பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சுகா தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இனி வந்து பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஜங்குக், தப்பு எங்களுது தான். உனக்கு வந்து நீ எது பண்ணாலும் நாங்கள் வந்து அது தப்பை கரெக்ட் பண்ணாமல் இருந்தது தான் எங்களோட தப்பு, நாங்கள் தான் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அயாங் ப்ளீஸ் அயாங் அப்படி சொல்லாதீங்க அயாங், நீங்கள் வந்து எனக்கு செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி, எல்லாருமே என்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க, நான் தான் பண்ணது தப்பு, நான் தான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ என்ன பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது ஜங்கு, ஒழுங்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவள் கூட நல்லபடியாக வாழ்கிறதுக்கு பாரு, உனக்கு பிடிக்கல அவளுக்கும் பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வேலையை பாரு, அந்த பொண்ணாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு மெம்பர்ஸ்லாம் வந்து திட்டிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, அவர் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு.
ஒயனுக்கு எத்தனையோ தடவை கால் பண்ணுறாங்க ஜேகே. ஒயன் சுத்தமாக எடுக்கவே இல்லை. நம்ம ஜேகேவோட நம்பரை ப்ளாக்கே பண்ணிட்டாங்க. ஒயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒயன் அவங்களோட ஒர்க்கில் அவங்க பிஸியாக ஆகிட்டாங்க. ஜேகே இங்கே அழுதுட்டு உட்காந்துட்ருக்காரு. அவங்க வந்து ஒயனை வந்து ஜங்குக்காக ஃபுட் பண்ணது, அவங்க கேர் எடுத்துக்கிட்டது அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஞாபகம் வருது. நான் அவங்க பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அவரோட மிஸ்டேக்ஸை நினச்சி அவர் ரொம்பவே வந்து கில்ட்டாக இருக்கார், அழுகிறாரு. கண்டிப்பாக வந்து நம்ம ஒயனை வந்து பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டே ஆகணும். நம்ம புதுசாக எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு முடிவெடுத்து எவ்வளோ ரிஸ்க்கை எவ்வளோ இது பண்ணாலும் ஒயன்கிட்ட நம்ம வந்து பேசியே ஆகணும், அவளை மன்னிப்பு கேட்டே ஆகணும், அவளை அகெயின் வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு முயற்சியில் நஜேகே முடிவெடுக்கிறாரு. இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் க்யூடிஸ், நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒயன் வந்து நம்ம ஜேகேவை ஏற்றுப்பாங்களா இல்லையா, ஜங்குக்கும் ஒயனும் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் கமெண்ட் பண்ணால் தான் வந்து இது அடுத்த பாட்டுக்கு போகும். நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் பண்ணலை அப்படின்னா இது அடுத்தது போகுமா இல்லையான்றதே ஒரு பெரிய டவுட்டு தான். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்டா ஆர்மீஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்காதீங்க. ட்விஸ்டட் ஃபேட்டும் நான் வந்து போட்டுட்டேன், அதுவும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட், சப்ஸ்கிரைப், லைக் இது எல்லாமே பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதுக்கு லைக் ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நான் கேட்டதுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா ஆர்மீஸ். கமெண்ட் பண்ணால் தான் இது அடுத்த இதுக்கு போகலாமா அப்படின்ற இதே வந்து நான் முடிவு பண்ணுவேன். அண்ட் பாய்.